அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நான் ஒரு பாடலை பாடி ஆரம்பிக்கிறேன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில். சிலுவை அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேனா. சிலுவை நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். 6வது வசனம் யோவான் 19:30 யாராவது வாசிக்கிறீங்களா? இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்றால் அவர் சொன்னதின் அர்த்தம் என்னவென்றால், அவருக்கு பிதா நியமித்த எல்லா காரியத்தையும் அவர் முடித்து அந்த வார்த்தை சொன்னார். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு நம்முடைய பாடுகள், நம்முடைய துக்கங்கள், எல்லா நிந்தனைகள் எல்லாவற்றையும் தாம் ஏற்றுக்கொண்டு நான் எல்லாவற்றையும் சிலுவையில் நான் முடித்து விட்டேன் என்று வெற்றிகரமாக அவர் முழங்கினார். அது ஒரு மகத்தான வெற்றியின் முழக்கமாக அவர் முழங்கினார். அது முடிவு என்றால் அது வருத்தத்தின் வார்த்தை அல்ல, வெற்றியின் முழக்கம். சிலுவையில் பாவத்தின் ஆதிக்கத்தெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி முழக்கம் விட்டார். பிரியமானவர்களே, இறைவனுக்கும் அதற்கு மேலாக ஆதாம் பாவம் செய்த போது நாம் தேவனுடைய உறவிலிருந்து பிரிக்கப்பட்டோம். இவர் இயேசுவானவர் சிலுவையில் அறைந்து நமக்காக அடிக்கப்பட்ட போது அந்த சாபமெல்லாம் மாறி மீண்டும் நம் இறைவனோடு நம்முடைய உறவு இணைக்கப்பட்டது. அதுவும் ஒரு அர்த்தமாக கூறப்படுகிறது. அதற்கு மேலே இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை பார்த்தபோது அவர்கள் நடுங்கி பயந்து கலங்கினார்கள். நாம் கலக்கத்தில் இருக்கிறோமா? நம்ம சிவந்த சமுத்திரம் போன்ற துன்பங்கள், பாடுகள் வரும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்க வேண்டாம், உங்கள் எல்லா கலக்கத்தை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதற்கு மேலாக மாறாவின் கசப்பை எப்படி மாற்றினால்னா, ஒரு மரத்தை வெட்டி தண்ணீரில் போட்டபோது அது மாறிவிட்டது. அதுபோல் சிலுவையில் இயேசு தானே நம்முடைய கசப்புகள், நம்முடைய எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டார். அதற்கு பிற்பாடு நாம் அதை யோசித்து கலங்க வேண்டிய காரியம் இல்லை. பிரியமானவர்களே, சிலுவையில் எல்லா கசப்பும் மாறிவிட்டு நம்முடைய கசப்பெல்லாம் தேவன் மாற்றி போட்டார் இயேசுநாதர். அதுபோல் நாம் கஷ்டத்தில் பாடுகளில் இருக்கும்போது முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது அவருக்கு ஏலிம் என்ற ஒரு தோட்டத்தை காண்பித்து அங்கு சென்றபோது 12 பேரீச்ச மரங்கள் இருந்தது, தண்ணீர் தடாக இருந்தது, தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது, அங்கே இருந்தது. நாம் கஷ்டத்தில் கவலையில் நாம் வாடி நிற்கும்போது நமக்கு தண்ணீர் தடாகம் போன்ற தோட்டத்தை அவர் காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். 12 பேரீச்ச மரம் என்றால் அது பூரணத்தை காண்பிக்கிறதானோட. நமக்கு பூரணம் இல்லையா? நாம் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்போது நமக்கு பரிபூரணத்தை அவர் அள்ளிச் செல்ல வல்லவராக இருக்கிறார். அதற்கு மேலாக உலகத்தில் வெளிப்படுத்தல் 7:13 யாராவது வாசிக்கிறீங்களா? 7:13.
இல்லை அது இல்லை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை நான் ஜெயித்தேன். சாரி. ஆமென். உலகத்திலே நமக்கு துக்கம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இயேசுதாமே சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். அதனால நமக்கு இனிமேல் துக்கம் நாம் துக்கத்தில் இருக்க அவசியம் இல்லை. ஆண்டவர் நாம் அவருடைய சிலுவையின் பாடுகளை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய துக்கமெல்லாம் மாறி போகும். நாம் நம்முடைய துக்கத்தை நாம் சுமக்க தேவையில்லை. அவர் நமக்காக சுமந்து விட்டார் பிரியமானவர்களே. அதனாலே அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், நம்முடைய குறைகள் குற்றங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தம்மில் ஏற்றுக்கொண்டு அதற்காக அடிக்கப்பட்டார் பிரியமானவர்களே. அதனால் அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது, இனிமேல் நமக்கு துக்கம் இல்லை பிரியமானவர்களே. இன்னொரு பாடல் கூட நான் பாட விரும்புகிறேன். இது எனக்கு ரொம்ப பிரியமான பாடல். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எந்தோனது நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா துன்பம் பெற்றிடுவாய். எந்தோனது நீயும் இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்களை நீட்டிய இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவார். அவர் உன் வெளிச்சம்
ரட்சிப்புமானதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபைய அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றிய கிருபைய அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரமபிதாவே, எங்களுடைய துக்கங்கள், பாடுகள், வேதனைகள், எல்லா போராட்டங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறான். நீதாமே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்து விட்டு உம்முடைய உண்மையிலே நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் துக்கப்பட தேவையில்லை ஆண்டவரே. நாங்கள் இனிமேல் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ நீதாமே உம்முடைய வாக்கை அருளி செய்தமைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் கண்டாவே. தொடர்ந்து கிருபையோடு காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். எல்லா ஜெபத்தையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.